வணக்கம், வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டெய்னர்ஸ். இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டிங்கன்னா அப்புறம் ஹோட்டலுக்கெலாம் கண்டிப்பாக சாப்பிட மாட்டீங்க. இது நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து நல்ல ஒரு சூப்பரான ரெசிபி கொடுத்துருக்கேன். நான் 2-3 ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஸ்டெப் கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அதே மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு சாம்பார் சாதம் கிடச்சிரும். எப்படி செய்யுதுன்னு இப்போ நம்ம சேனலில் போய் பார்க்கலாம். அடுத்து சாம்பார் சாதத்துக்கு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க போகிறோம். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம சாம்பார் சாதம் செய்யும்பொழுது சாம்பார் சாதத்தோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காய்கறிகளோட டேஸ்ட்டு தான் சாம்பார் சாதத்துக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன காய் எடுத்துருக்கோம்னாக்கா, கேரட்டு, பட்டை அவரைக்காய், இதெல்லாம், அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கும் பொழுது இதுதான் நான் மெயினாக சேர்த்துக்குவேன். அப்புறமா மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா இந்த பட்டை அவரைக்காய் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பாட்டுக்கு. மற்றபடி நான் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெள்ளை சக்கரை பூசணி, அது முள்ளங்கி, கொத்தவரங்காய், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் தண்ணியில் அறுத்து போட்டிருக்கேன், ஏன்னா கலர் மாறி போயிடும். வெண்டைக்காய், பாவக்காய் இது வேண்டாம். அதை விடுத்து மற்ற காய்கறிகள் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். புளி ஒரு எலுமிச்சை அளவு ஊற வச்சுருக்கேன். அடுத்து துவரம் பருப்பு பாருங்கள், ஒரு 3/4 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு கழுவி ஊற வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டா நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோன்னா, வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 3 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 2, பட்டை ஒரு 2 துண்டு, லவங்கம் ஒரு 5 எடுத்திருக்கேன், வெந்தயம் 3/4 டீஸ்பூன், சீரகம், இது தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கலாம். இது கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு எண்ணெய் விட்டு வறுத்துக்க நம்ம. இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சமாக இந்த வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இந்த பொருட்கள்லாம் வறுக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுங்க. தீஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே கெட்டு போயிடும். இதுன்ட்டு இல்லை, எந்த பொருளுமே நம்ம வறுத்து அரைக்கக்கூடிய பொருட்கள்லாம் கரெக்டாக வறுக்கணும். நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். தீஞ்சுதுன்னா அந்த டிஷ்ஷே கெட்டு போயிடும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். நல்லா நிதானமாக வறுத்துக்கோங்க, அந்த செவக்கிற வரைக்கும் வறுத்தா போதும். கூட ஒரு கம்மியாக ஒரு சின்ன முடியாக இருந்தால் 1 முடி அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கோங்க. நல்லா இந்த பொருளெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்தெடுங்க. தேங்காய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டா கூட போதும், சின்ன முடி அளவுக்கு. பாருங்கள், எல்லாம் சூப்பராக வறுத்து வந்துருச்சு. இதை ஒரு ஜாரில் சேர்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்தது குக்கர் எடுத்துக்கலாம். நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்து செவக்க வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். இந்த முந்திரி பருப்பை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்த்த போகிறோம். அதனால் நல்லா செவக்க வறுத்து எடுத்துகிட்டு தனியாக எடுத்துக்கோங்க. அடுத்து இதே குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா காஞ்சதும் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு அப்படியே முழுசாவே போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 2 தக்காளி, அந்த அளவுக்கு ஒரு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வதக்கிட்டுருக்கிறேன்.
கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கினா சீக்கிரம் நல்லா வணங்கும். அதனால் இந்த டிஷ்ஷுக்கு என்ன உப்பு தேவை, எந்த அளவுக்கு தேவையோ உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த தக்காளியை வணக்கி விடுங்க. தக்காளி நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம இந்த காய்களில் வந்து முருங்கைக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா முருங்கைக்காய் வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டால் அப்புறம் குச்சி குச்சாக தனியாக வரும். மற்ற காய்கறிகளெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பு, கழுவி வச்சுருக்க துவரம்பருப்பு சேர்த்திக்கலாம். இப்போ துவரம்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கோங்க. அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்திக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சரிசி தான் போட போகிறோம். அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி அப்படின்ட்டு இப்போ நான் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது 2 விசில் விட்டுட்டு வந்துடலாம். பருப்பு நல்லா வேகட்டும். இப்போ நல்லா 2 விசில் விட்டாச்சு. பருப்பு காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பச்சரிசி, கழுவி வச்ச பச்சரிசி 2 டம்ளர் அளவுக்கு. இந்த முருங்கைக்காயும் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். புளி கரைச்சி சாறு எடுத்துக்கலாம். வெல்லம் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. வெல்லம் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. ஏன்னா சாப்பாட்டில் இனிப்பு தெரியாது. ஆனால் சாப்பாட்டுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடியும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்தாலும் தேங்காய் மசால் அதையும் சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் மறுபடியும் ஒரு 2 விசில் விட்டுட்டு வந்துடலாம். இப்போ 2 விசில் விட்டுச்சு. ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சிங்க. நம்ம திறந்தவுடனே தண்ணி மேலாக நிற்கும். நம்ம அப்போ அந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பு மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா நம்ம கிளறி விட்டோம்னாக்கா அடியில் இருக்க சாதம்லாம் மேலே வரும்பொழுது இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். மேலே தண்ணியாக இருக்குன்னு நினச்சி பயந்துக்காதீங்க. சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி.